இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல 2022ல வெளியான அஷ்டகர்மா அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வரும். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சூனியெல்லாம் வைக்கிற ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. இவரோட ஃபேஸை நமக்கு தெளிவா காட்டல, ஆனா யாரோ ஒருத்தருக்கு சூனியம் வைக்கிறதுக்காக தான் சில வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க தான் படத்தோட டைட்டில போடுறாங்க. பேய் கிட்ட கம்யூனிகேட் பண்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவருக்கு ஒரு லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்க. அந்த லேடி அசிஸ்டன்ட்டுக்கு கஸ்டமர் கிட்ட இருந்து கால் வருது. அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேக்குறாங்க. ஒரு வாரம் கழிச்சு இவங்களும் அப்பாயின்மெண்ட் தந்துடுறாங்க. அட்வான்ஸா 5000 ரூபாய் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, ஒவ்வொருத்தரா வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் வெளியே வெயிட் பண்றாங்க. அதுல ஒரு பொண்ணை முதல்ல உள்ள கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணுமே அவங்களோட பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, சூசைட் பண்ணி தான் இறந்துருப்பாரு, அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, முன்னாடி இருக்க லைட்டை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு இவரோட உடம்புக்குள்ள ஹஸ்பண்ட் பூந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நான் எதுக்கு சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே வந்திருக்கேன். உனக்கும் டிரைவருக்கும் இருந்த அஃபேர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை தாங்கிக்க முடியாம தான் சூசைட் பண்ணி இறந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட் தான் இதை பேசுறாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயப்படுறாங்க. எதுவுமே சொல்லாம கொள்ளாம வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவரும் அடுத்தவங்க வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்து ஒரு லேடி தான் இவரை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க போல. கூட கண்ணு தெரியாத ஒரு நபரும் இருக்காரு. அவரையும் கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா தான் இவங்க பையன் இறந்து போயிருக்கான். அந்த பையன் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, பேச வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப லைட்ல கையை வச்சு என்னமோ பண்றாரு. இப்ப பையன் உடம்புல பூந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதாவது குழந்தை எப்படி பேசுமோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த அம்மாவும் ரொம்ப ஃபீலிங்கா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயம் கண்ணு தெரியாத நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பட்டனை பிரஸ் பண்றாரு. அந்த பட்டனை பிரஸ் பண்ணோம்னா பேசிட்டு இருக்க நபரோட காது பயங்கரமா வலிக்குது. காதுக்குள்ள அதிகமா சவுண்ட் கேக்குது போல. இப்ப உள்ள மாட்டிருக்க ஹெட்போனை வெளியே எடுத்துறாரு. இத பாக்குற கண்ணு தெரியாத நபரும் சிரிக்கிறாரு. ஆக்சுவலா இவருக்கு கண்ணெல்லாம் தெரியும். இவரோட பேர் அர்ஜுன் அப்படின்றது. இவனை பிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவனோட காதுல வேணும்ட்டே சவுண்ட் அதிகமா கேட்கிற மாதிரி இவர் தான் பண்ணிருப்பாரு. இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் நோக்கி அர்ஜுனா வேகமா வராரு. அந்த இடத்துல பார்த்தா இவங்க கிட்ட வேலை பார்க்குற எல்லாருமே சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அப்பயே அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா டீடைலையும் இவங்க எடுத்துருவாங்க. அதை வச்சு தான் ஏமாத்தி பேசிட்டு இருப்பாங்க. மத்தபடி பேய் பிசாஸ்லாம் எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த அம்மா இருக்காங்கல்ல, இவன் நம்ம கிட்ட போலியா தான் பேசிட்டு இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆனதுனால பலார்னு கண்ணத்திலே ஒரு அறை விடுறாங்க. இங்க இருந்து கோவமா கிளம்பி போறாங்க. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் சைக்கியாட்ரிஸ்டா இருப்பாரு. நம்மளை இப்படி எக்ஸ்போஸ் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி இந்த நபரும் அர்ஜுன் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப மேகான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கா. அப்பா வர லேட் ஆகும் போல, நீ போய் படு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு ரூமுக்கு கிளம்பி போயிடுறா. திடீர்னு உங்களுக்கு வலி வந்துருது. என்ன வலி வந்துருச்சு, ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து கரண்ட் கட் ஆயிருது. என்ன கரண்ட் போயிடுச்சு, சரி கேண்டில் கொளுத்துவோம் அப்படின்ற மாதிரி இவங்க கஷ்டப்பட்டு கேண்டில் கொளுத்திட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு மர்ம நபர் வீட்டுக்குள்ள பூந்துடுறான். பூந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க பூனையை சாவடிச்சிடறான். இதெல்லாம் பார்க்குற இவங்க செம்மையா பயப்படுறாங்க. பொண்ணை எப்படியாவது நம்ம பக்கத்துல வர வைக்கணும்னு யோசிக்கிறாங்க. அந்த நபருக்கு தெரியாம பொண்ணை கஷ்டப்பட்டு இவங்க பக்கத்துல வர வச்சிடறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த நபர் கண்ணில் படக்கூடாதுன்னு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல கரண்ட் வந்துருது. அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பதட்டமா உட்காந்து இருக்காங்க. அப்ப அவன் இருக்கான் பாத்தீங்களா, சட்டுன்னு இவங்களுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான். இதை பார்க்குற இவங்க ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க. இது எல்லாமே ஒருத்தவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க விஷயமா இருக்கும். அர்ஜுன் தான் ஹிப்னடைஸ் மூலமா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாரு. அர்ஜுன தான் அந்த கில்லரா நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி அர்ஜுனோட அசிஸ்டன்டா மேகான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள தான் அந்த அம்மாவா நினைச்சிருப்பாங்க. இந்த கனவு வந்த பொண்ணோட பேரு திவ்யா அப்படின்றது. திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி அர்ஜுன் சொல்லிட்டாரு. நான் என்ன சொன்னாலும் அந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியல. இதுக்கப்புறம் உங்களை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்பி போறாங்க. அசிஸ்டன்ட்டுக்கு இது எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன் அவங்க இப்படி பேசிட்டு போறாங்க, அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. ஹீரோவோ இந்த இடத்துல திவ்யாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் ரெட் கலரை யூஸ் பண்ணி எது வரைஞ்சாலும் சரி அது உண்மையிலேயே நடந்துரும். இதுக்கு முன்னாடியே 2-3 சம்பவம் அந்த மாதிரி நடந்திருக்கும். இப்ப பையன் என்ன வரைஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. கார் ஆக்சிடென்ட்ல ஒரு நாய் இறந்து போயிருக்க மாதிரி வரைஞ்சிருக்கான். அதே மாதிரி இந்த பையனோட டீச்சர் பேரு நிர்மலா அப்படின்றது. அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்க மாதிரி வரைஞ்சிருக்கான். இதெல்லாம் பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இதுவும் நடந்துற போது அப்படின்ற மாதிரி தான் பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் நீ வரையவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி கலர் பென்சிலை வாங்கிடுறாங்க. அதே மாதிரி கையில இருக்க நோட்டை புடுங்குறாங்க. இதெல்லாம் ஹஸ்பண்ட் கவனிக்கிறாரு. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கிறாரு. இவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதுவும் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்டால இவங்க சொல்றத பெருசா நம்ப முடியல. ஆனா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு கபோர்ட்ல வச்சிருக்காங்க. அம்மா இந்த மாதிரி புடிங்கிட்டதுனால அந்த பையன் கொஞ்சம் கோச்சிட்டு இருக்கான். அப்பா பேசினா கூட சரியா பேச மாட்டான். அப்பா சீக்கிரமா இன்னைக்கு வந்துடுறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து வெளியே போலாம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் பையன் வரைஞ்ச எல்லாத்தையும் பார்த்துக்க மாட்டாங்க. இப்ப பாப்போன்ற மாதிரி ஒவ்வொரு பேஜா திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்க ஃப்ரெண்டா ஸ்வேதான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த ஸ்வேதாக்கும் ஹஸ்பண்டுக்கும் அஃபேர் போயிருக்கு போல. வீட்டுக்குள்ள அவங்க ஒன்னா இருந்த மாதிரிலாம் பையன் வரைஞ்சிருக்கான். என்ன பையன் இப்படி வரைஞ்சிருக்கான், அப்ப நடக்கிறத தான் அவன் வரைஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பையன் எங்கன்னு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. பையன்
பார்த்தா ஆள்ல இல்ல, ரூம்ல தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ரூமை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய போர்டுல இப்ப பையன் வரைஞ்சிட்டு இருக்கான். இப்ப என்ன வரையறான்ற மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஹோட்டல் ரூம்ல ஒண்ணா இருக்க மாதிரி தான் வரையறான். உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் ஒண்ணா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப ரெட் கலர் எடுக்கறான். இந்த இடத்துல இருக்க திவ்யா செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட இருக்க லேடியோட பேரு ஸ்வேதா அப்படின்றது. இவங்க ஒண்ணா இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இங்க யாரு காலிங் பெல் அடிக்கிறா அப்படின்ற மாதிரி ஸ்வேதா தான் கதவை திறக்கறாங்க. ஸ்வேதா ஹஸ்பண்ட் தான் அந்த இடத்துக்கு கன்னோட வந்திருப்பாரு. அப்படி வந்தவரு ஸ்வேதாவை ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இவன் வரைஞ்சிட்டு இருக்கான். இதெல்லாம் திவ்யா ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சவுண்ட் கேட்ட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, யாரு என்னன்னு பாக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஸ்வேதா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரோட மெயின் பாயிண்டையே ஷூட் பண்ணிடுறாரு. இந்த பையன் வரைஞ்சிட்டு இருக்கிறது மூலமாவே இந்த விஷயத்தெல்லாம் திவ்யா புரிஞ்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அந்த சம்பவம் நடக்கவும் செஞ்சிருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. அப்ப அந்த பையன் வரைஞ்ச எல்லாமே நடந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ அப்படிலாம் இல்லன்னு சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் ஷூட் பண்ணது உண்மைதான். ஆனா அந்த பையன் அந்த டிராயிங்கா வரைஞ்சதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. இவங்க அந்த மாதிரி ப்ரூஃப் எனக்கு காட்டவே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி இவனோட டீச்சர் ஆக்சிடென்ட்ல இறந்து போன மாதிரியும் நான் இறந்து போன மாதிரியும் வரைஞ்சான்ல, அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவனே சின்ன பையன், அவனுக்கு அஃபேரை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அவன் வரைஞ்சதா இவங்க தான் இமேஜின் பண்ணிருக்காங்க. நிர்மலாவை வரைஞ்சது உண்மைதான். நிர்மலா டீச்சர் இவனை போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த கோவத்துல அவங்க ஆக்சிடென்ட்ல சாவற மாதிரி வரைஞ்சிருக்கான். ஆனா அது எதுவுமே நடக்கல. அவன் வரைஞ்ச ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதை வச்சு அவன் வரைஞ்ச எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க தான் தேவையில்லாம பயந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு நிறைய கனவு வருதான், அந்த கனவுல வரதெல்லாம் நடக்கும்னு கூட பயந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. போகும்போது என்ன பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு போனாங்களே, அது எதுக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாங்க. அவங்களோட கனவுல நீ ஒரு பிரெக்னன்ட் லேடி மாதிரி தெரிஞ்சிருக்க, அதே மாதிரி நான் தான் கில்லர் மாதிரி தெரிஞ்சிருக்கேன், அதனால தான் உன்னை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லிட்டு போனாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அடுத்த வாரத்துல நம்ம ரெண்டு பேருமே ஒரு ஷோக்கு போனோம்னு சொன்னல, அந்த ஷோக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட்டும் ஏத்துக்கறாங்க. நீயா நான மாதிரி ஒரு ஷோவை தான் நமக்கு காட்டுறாங்க. அதாவது பேய் மேல நம்பிக்கை இருக்கவங்க ஒரு குரூப்பா இருக்காங்க. பேய் பிசாஸ்லாம் கிடையாது, அதை வச்சு ஏமாத்திட்டு தான் இருக்காங்கன்றவங்க ஒரு குரூப்ல இருக்காங்க. அந்த குரூப்ல தான் ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் உட்கார்ந்திருக்காங்க. இப்ப மாத்தி மாத்தி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குரூப்பை இந்த சைடுல இருக்க எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. இவங்க பேய் பிசாசி இருக்குன்ற மாதிரி நிறைய காசு பார்த்துட்டு இருக்காங்க. மத்தபடி பேய் பிசாசி எதுவுமே கிடையாது, முடிஞ்சா என்கிட்ட அதை காட்ட சொல்லுங்கன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஒருத்தர் டென்ஷன் ஆயிடுறாரு. உங்களை நான் வசியம் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப பக்கத்துல வந்து அவரோட நெத்தியில கையை வச்சு ஏதோ பண்றாரு. அவர் பேய் பிடிச்ச மாதிரி மாறிடுறாரு. என் இடத்துல போய் உட்காருன்னு சொன்னா அவரும் அமைதியா போய் உட்கார்றாரு. இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த இடத்துல ஆச்சரியப்படுறாங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, எனக்கு அப்படி பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. வாங்கன்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஹீரோ பக்கத்துல வரும்போது அதே மாதிரி கையை வைக்கிறதுக்காக வராரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, சட்டுன்னு அவரோட கையை பிடிச்சி அவர் மேலேயே வச்சிருந்தாரு. இப்ப அந்த நம்பரை மந்திரிச்சு விட்ட மாதிரி மாறிடுறாரு. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. எப்படி பண்ணீங்கன்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இந்த பவுடர் தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த பவுடர் கொஞ்சம் போதை மருந்தா இருக்கும். வெளிநாட்டுல தான் இது கிடைக்கும். இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இது மூலியமா தான் இப்படி மாத்துறாங்க. எல்லா விஷயத்திலயும் ஒரு ட்ரிக் இருக்கும். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நிஜத்துல பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி சூனியெல்லாம் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் குருன்னு ஒரு நபர் கேட்கறாரு. இல்ல சார், அப்படி முற்றிலுமா சொல்லிட முடியாது, நிச்சயமா அப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பயுமே சரி ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சண்டை போடாதீங்க, இப்ப கெஸ்ட் வரதுக்கான டைம் அப்படின்ற மாதிரி ஆங்கரும் கெஸ்ட்டை கூப்பிடுறாங்க. கெஸ்டா வந்திருக்க நபரோட பேரு சிவகுமார் அப்படின்றது. அவர் இருக்காரு பாத்தீங்களா, கம்ப்ளீட்டா ஒரு சைடுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கதான் செய்யுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவர் பேசி முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோக்கும் குருக்கும் திரும்பி சண்டை முட்டிக்க ஆரம்பிக்குது. குருவும் என் கூட ஒரு இடத்துக்கு வாங்க, அந்த வீட்ல நீங்க ஸ்டே பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வரும்ன்ற மாதிரி ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் ஏத்துக்கறாங்க. அந்த வீட்டோட ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த வீட்டை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஓனர்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டா தான் போக முடியும், நீங்க மட்டும் போய் கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த குரு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பர்மிஷன் கேட்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் பொண்ணு தான் பர்மிஷன் தரணும், நீங்க ரெண்டு பேருமே உட்காருங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட அம்மா சொல்லிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, திவ்யா தான். திவ்யாவை பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. திவ்யா அது உன்னோட வீடு தானா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, திவ்யாவும் அர்ஜுனை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட இத பத்திலாம் சொன்னேன், நீங்க காது கொடுத்து ஒரு வாட்டி கூட கேட்கல, அதனால ஒரு விபரீதம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன விபரீதம் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இப்ப திவ்யாவோட அம்மா இருக்காங்கல்ல, நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரம் முன்னாடி தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். திவ்யாவோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, நைட் நேரம் முழிச்சிடறான், டிராயிங் வரையணும் அப்படின்ற மாதிரி அந்த ரூம்ல போய் டிராயிங் வரையறான். இவங்க அம்மா சம்பந்தப்பட்ட மாதிரி தான் ஏதோ ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கான். இப்ப திவ்யா முடிக்கிறாங்க, பையன் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட கேட்டா அம்மாக்கும் தெரியல, ரெண்டு பேருமே பிரிஞ்சு போய் தேடலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப வெளியே தேடிட்டு இருக்கும்போது பையன் கொஞ்சம் தள்ளி போனா அப்படின்ற மாதிரி ரோட்ல இருக்க ஒரு நபர் சொல்லிட்டாரு. சரி கார் எடுத்துட்டு போய் தேடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் தேடிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது அம்மா இருக்காங்கல்ல, அந்த ரூம்க்கு வராங்க. அப்பதான் பையன் வரைஞ்சிருக்கிறது தெரிய வருது. அந்த டிராயிங்க பாக்குற அம்மா பயங்கரமா ஷாக்க வராங்க. இப்பதான் அந்த டிராயிங்ல என்ன இருக்குன்னு நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஈரனே அவங்களோட பையனை கார்ல ஏத்திடுற மாதிரி தான் டிராயிங் இருக்கு. இந்த டிராயிங்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் திவ்யா பையனை ஏத்திடுவாங்க. பையன் அதே இடத்துல இறந்து போயிடுவான். அதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால அர்ஜுனும் அசிஸ்டன்ட்டும் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. என்ன ஏதுன்னு இவங்களும் கூட்டத்தை விலைக்கு பாக்குறாங்க. ஒரு நாய் தான் இறந்து போயிருக்கு. அந்த பையன் எப்படி வரைஞ்சிருந்தானோ அதே மாதிரி தான் அந்த நாய் இறந்து போயிருக்கு. சரி நிர்மலா டீச்சருக்கு கால் பண்ணி பேசி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கான்டாக்ட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி நிர்மலாக்கு கால் பண்றாங்க. ஆனா நிர்மலா பேசாம நிர்மலாவோட சொந்தக்காரங்க தான் பேசுறாங்க. நிர்மலா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதா சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு.
அந்த வீட்ல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி குரு சொல்லியிருப்பாரு. குருவை போய் பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே குருவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப எதை நான் சொல்றத நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி குரு கேக்குறாரு. சில மாசத்துக்கு முன்னாடி அந்த வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத குரு ஃபீல் பண்ணிருப்பாரு. அந்த சின்ன பையன் இறந்து போனானா அதை கன்ஃபார்மே பண்ணிருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் கிட்ட பேசி பழகிட்டு இருப்பாரு. டைரக்டர் கதைக்காக அடிக்கடி இவரை பார்க்கறதுக்காக வருவாரு. அந்த டைரக்டர் கிட்டயும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. அந்த டைரக்டரும் அந்த இடத்துக்கு போனா எனக்கு கதை கிடைக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு பர்மிஷன் மட்டும் வாங்கி தங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஃபேமிலி கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி தந்திருப்பாரு. பார்த்து கவனமா இருன்ற மாதிரி தான் அந்த டைரக்டர் அனுப்பி வச்சிருப்பாரு. அந்த டைரக்டர் மட்டும் அந்த இடத்துக்கு வர மாட்டாரு, அவரோட அசிஸ்டன்ட்டையும் கூட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல வச்சு ஒரு கதை எழுதிடணும் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. இந்த டைரக்டர் இந்த வீட்டுக்கு வந்திருக்காருல, இது அவரோட ஃப்ரெண்டுக்கு தெரியும். அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், நாங்க வேணா அந்த இடத்துக்கு வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த டைரக்டர் சொல்லிட்டாரு. ஏன்னா வர வேணாம்னு சொன்னீங்க, அவங்க வந்தா நமக்கு என்ன பிரச்சனை, வரட்டும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றான். வரவங்க மூலியமா கூட கதைக்கு ஐடியா கிடைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இந்த டைரக்டரும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, கொஞ்ச நேரத்துல கேர்ள் ஃப்ரெண்டை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டாரு. நார்மலா இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. சரி நாங்க வந்த வேலையை பாக்குறோம் அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டை வேகமா ரூம்குள்ள கூட்டு போயிடுறாரு. தெரியாத வீட்டுக்கு ஒரு காதலர்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி கதை எழுதலான்ற மாதிரி டைரக்டர் யோசிக்கிறாரு. அசிஸ்டன்ட் கிட்ட நீ சாப்பாடுலாம் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனும் வாங்குறதுக்காக கிளம்பிடுறான். இவரும் கதை எழுதுற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க. ரெண்டு பேருமே சந்தோஷமா இருந்துட்டு படுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு முழிப்பு வந்துருது. பாத்ரூம்குள்ள யாரோ இருக்க மாதிரியே இருக்கு. இவங்களும் பொறுமையா பாத்ரூம்க்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு கதவை திறந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா யாரையும் காணோம். நம்மளோட கற்பனை போல அப்படின்ற மாதிரி இவங்களும் கதவை டாப்பல் போட்டுறாங்க. திரும்பி வந்து பெட்ல உட்கார்றாங்க. திரும்பி அமானுஷமா சில விஷயங்கள்லாம் நடக்குது. இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம படுத்து தூங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்களோட கழுத்தை யாரோ நெரிக்கிறாங்க. இவங்க பயத்துல கத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க பாய் ஃப்ரெண்டா என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க பயங்கரமா கத்திட்டாங்கல்ல, டைரக்டரா இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த பொண்ணுமே பயத்துல நடந்த எல்லா விஷயத்தை பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த டைரக்டர் கதையை இப்படி கொண்டு போலான்ற மாதிரி எழுதியிருப்பாரு. இவர் என்ன எழுதியிருந்தாரோ அதுதான் நடந்திருக்கு. செம்மையா ஆச்சரியப்படுறாரு. இப்ப உடனே இந்த குருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. இது எதுவுமே அசிஸ்டன்ட்டுக்கு தெரியாது. இப்ப அசிஸ்டன்ட் அந்த லவர்ஸோட ரூம் வந்துடுறாரு. இந்தாங்க வாட்டர் பாட்டில் அப்படின்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பதட்டமா இருக்கிறதுனால என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பேயை பார்த்து பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மத்தபடி முழுசாலாம் இந்த அசிஸ்டன்ட்டுக்கு என்ன நடந்தது அப்படின்றது தெரியல. சரி படுங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் வெளியே வந்துடுறாரு. இப்பதான் டைரக்டர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத பாக்குறாரு. பரவாயில்லையே, கதையை நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. இதுக்கு மேல நம்ம கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த பேய் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ற மாதிரி கதையை எழுதலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட பெட்ஷீட்டை யாரோ இழுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த அசிஸ்டன்ட் தான் அந்த மாதிரி கதை எழுதுறாரு. யார் இழுத்தா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு பயப்படுறாங்க. இப்ப பேய் இருக்கு பாத்தீங்களா, இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுது. இவங்களும் பயத்துல திரும்பி கத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி டைரக்டரும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி உள்ள வந்து பாக்குறாங்க. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்றது மூலியமா நம்ம எழுதின விஷயங்கள் தான் நடந்திருக்கு அப்படின்றது இந்த அசிஸ்டன்ட்டுக்கு தெளிவா புரிஞ்சிருது. இப்ப டைரக்டர் இருக்கார்ல, நீ உள்ள படுக்காதமா, வெளியே வந்து சோஃபால படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்ற மாதிரி இந்த பொண்ணு சோஃபால படுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அசிஸ்டன்ட்டும் நான் எழுதின விஷயங்கள் தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி டைரக்டர் கிட்ட சொல்லிட்டு, நீ எதுக்காக என்கிட்ட கேட்காம எழுதுன அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு டைரக்டரும் அடிச்சிடுறாரு. டைரக்டர் அந்த நோட்டியை குப்பையில போட்டுறாரு. காலையில முத வேலையா இங்க இருந்து கிளம்பணும்னு யோசிக்கிறாரு. இவர் குப்பையில போட்டிருக்காரு பாத்தீங்களா, இதெல்லாம் டைரக்டரோட ஃப்ரெண்ட் பாத்துறாரு. என்ன குப்பையில போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி எடுத்து படிக்கிறாரு. பரவாயில்ல, கதையை நல்லா தான் எழுதியிருக்காங்க, நம்ம இந்த கதையை முடிச்சு வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இந்த நோட்டை இவரோட ரூமுக்கு கொண்டு போயிடுறாரு. எதர்ச்சியா அசிஸ்டன்ட் கண்முழிக்கிறாரு. அப்பதான் அந்த ஃப்ரெண்ட் ரூம்குள்ள ஏதோ எழுதிட்டு இருக்கிறது தெரிய வருது. இவன் என்ன எழுதிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி உள்ள போய் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க கதையை பாதி எழுதிருக்கீங்களா, முடிக்கிறதுக்காக தான் நான் எழுதிட்டு இருக்கேன், சூப்பரான முடிவை எழுதிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி வெளியே இருக்க டைரக்டரை காட்டுறாங்க. அவர் உடம்புல பேய் புந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு. அப்படி நடந்துகிட்டவர் பக்கத்துல இருக்க அந்த பொண்ணை அடிச்சே சாவடிச்சிடுறாரு. ஆக்சுவலா அந்த ஃப்ரெண்ட் அப்படிதான் கதையை எழுதியிருக்காரு. இப்ப கதையில எழுதியிருக்கிறது நடக்கும்ல, இந்த அசிஸ்டன்ட்டா வேகமா வெளியே வந்து பாக்குறாரு. அப்பதான் டைரக்டர் அந்த பொண்ணை சாவடிச்சிருக்கிறது தெரிய வருது. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி குரு இருக்கார்ல, நியூஸ் பேப்பர்ல அதுக்கான கட்டிங் எல்லாம் காமிக்கிறாரு. இதுல நம்பிக்கையே இல்லாத ஹீரோக்கே இப்ப நம்பிக்கை வந்துருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, கெஸ்டா வந்த சிவகுமார பாக்கலான்ற மாதிரி அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. சரி இந்த மாதிரிலாம் அந்த வீட்டுல நடக்குது, இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சூனியத்துல பல ஸ்டேஜ் இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்னால தான் இது நடக்குது, சம்பந்தப்பட்டவங்கள கூட்டுவாங்க, நான் என்ன ஏதுன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி திவ்யாவோட ஃபேமிலி கிட்ட போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி திவ்யாவோட ஃபேமிலியை பாக்கிறதுக்காக வந்துடுறாங்க. யாரோ சூனியம் வச்சிருக்காங்க, நீங்க அந்த நபர் கிட்ட பேசுறதுக்காக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திவ்யாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப சிவகுமாரை பாக்கிறதுக்காக திவ்யா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சிவகுமாரை இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணி பாக்குறாரு. எந்த மாதிரியான சூனியம் இவங்களுக்கு வச்சிருக்காங்க அப்படின்றது ஓரளவுக்கு இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. அதாவது எரும மாட்டு தலையை யூஸ் பண்ணி தான் இந்த சூனியத்தை வச்சிருக்காங்க. உங்க ஹஸ்பண்டும் பையனும் அடுத்தடுத்து இறந்து போனதுக்கு இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 7 தலைமுறைக்கு இந்த சாபம் வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுல இருந்து வெளியே வரது எப்படி அப்படின்ற மாதிரி திவ்யா கேக்குறாங்க. அதுக்கு யாரு முதல்ல வச்சான்றது தெரியணும், உங்களுக்கு எதிரிங்கன்னு யார் இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட அப்பாவோட தங்கச்சி இறந்து போயிட்டாங்க, அப்பாவும் தங்கச்சியும் பாசமா தான் இருந்தாங்க, ஆனா தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை தாண்டி என்னோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கா இருக்காங்க, அந்த அக்காக்கும் என்னோட அம்மாக்கும் சின்ன வயசுலயே சண்டை ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க, அவங்க கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கல, உங்க அம்மாக்கு முழுசா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, உங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அம்மா கிட்ட கேட்டா தெரியும்ல, அதனால திவ்யாவும் அம்மா கிட்ட என்னமா நடந்தது சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அம்மாவோட அப்பாவே உயிரோட இருக்காரு, அதாவது திவ்யாவோட தாத்தா உயிரோட இருக்காரு. ஆனா கை கால்லாம் விழுந்த மாதிரி வீல் சேர்ல தான் உட்கார்ந்து இருக்காரு. ஹீரோவும் அவர்கிட்ட ஏதாவது பேச முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் அவரை ஹிப்னடைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு திவ்யா இருக்காங்கல்ல, அம்மா கிட்ட அந்த தங்கச்சியோட கதையை பத்தி தான் கேக்குறாங்க. இந்த இடத்துல அம்மாவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா திவ்யாவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க இதுக்கப்புறம் தங்கச்சினே சொல்றேன். அந்த தங்கச்சி ஒரு நபரை லவ் பண்ணிருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். முதல்ல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். ஆனா போக போக தங்கச்சி ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, குடிக்கு ரொம்ப அடிமையாயிடுறாரு. அதே மாதிரி சீட்டாடி நிறைய காசை தோத்துறாரு. நிறைய காசு அவருக்கு தேவைப்படுது. அதனால உன்னோட அண்ணன் கிட்ட சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி தங்கச்சியை போட்டு தினமும் அடிப்பாரு. அப்படி அடிச்சவர் ஒரு ஸ்டேஜ்ல தங்கச்சியும் பொண்ணையும் சாவடிச்சிருவாரு. சாவடிச்சதுக்கு அப்புறம் தான் குற்ற உணர்ச்சியில ஃபீல் பண்ணிருப்பாரு, சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சோ அவங்க சைடுல சூனியம் வச்சிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரிமா, உங்களுக்கும் உங்களோட அக்காவுக்கும் சண்டை ஏற்பட்டதா சொன்னீங்கல்ல, உங்க அக்காவை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அக்காவை பத்தி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுலயே எங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு அவ பிரிஞ்சு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ போட்டோ மட்டும் இருக்குன்ற மாதிரி ஆல்பத்தை எடுத்து போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த போட்டோவை பாக்குற ஹீரோவோட அசிஸ்டன்ட் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த போட்டோல இருக்கிறது மேகாவோட அம்மா தான். அப்ப நம்ம அம்மா தான் ஒருவேளை சூனியம் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் மேகா யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போதே சைலண்டா மேகா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோ குரு வீட்ல தான் இருக்காரு. திவ்யாக்கு கால் பண்ணிட்டாரு. இதெல்லாம் யாரு பண்ணிட்டு இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க உடனே கிளம்பி இந்த வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் வரேன்ற மாதிரி திவ்யாவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப வேகமா இவங்க வீட்ல இருந்து அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த டைம் மேகா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வேகமா அம்மாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நீ உடனே இந்த ஊரை விட்டு கிளம்பணும், உன்னை கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் மேகா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாக்கு ஒண்ணும் புரியல, என்ன வளர்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உன் தங்கச்சியை பத்தி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவல, உன் தங்கச்சி உனக்கு பிடிக்காதுன்றது எனக்கு தெரியும், உன் தங்கச்சிக்கு நீ தானே சூனியம் வச்ச அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அம்மா என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத காட்டாமையே நமக்கு சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப திவ்யா இருக்காங்கல்ல, ஹீரோ சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் கண்டுபிடிச்சதா சொன்னீங்கல்ல, யாரு காரணம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் உன்னோட தாத்தா தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா தாத்தா கிட்ட ஹிப்னடைஸ் பண்ணி இவர் பேசினார் பாத்தீங்களா, தாத்தா சில விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அவர் சொன்ன விஷயத்தை நீயே கேளு அப்படின்ற மாதிரி போன்ல ரெக்கார்ட் பண்ணதை காட்டுறாரு. இவங்களும் அந்த ரெக்கார்டிங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. திவ்யாவோட தாத்தாக்கு அந்த காலத்திலே பிளாக் மேஜிக்லாம் பண்ண தெரியும். ஆக்சுவலா திவ்யாவோட அப்பாக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்கல்ல, அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு பெண் குழந்தையை பெத்து எடுத்துறாங்க. இதெல்லாம் பார்க்கற திவ்யாவோட அம்மாக்கு கோவமா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு 4 வருஷமா குழந்தை இல்ல. தங்கச்சி ஹஸ்பண்ட் ஒழுக்கமானவரா தான் இருப்பாரு, சொத்தெல்லாம் கேட்கவே மாட்டாரு. ஆனா அப்பா இருக்கார்ல, சொத்தை தந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. இதெல்லாம் அம்மாக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. நம்மளுக்கு குழந்தை இல்ல, சொத்தெல்லாம் உங்களுக்கு மொத்தமா போயிட கூட வாய்ப்பு இருக்கு, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க அப்பா தான் பிளாக் மேஜிக்லாம் பண்றவர் தானே, அவ இந்த மாதிரி நல்லா இருக்க கூடாது, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா பேசிட்டு இருக்காரு. இந்த சமயம் பார்த்து கரெக்டா தங்கச்சி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் இவர் குறி சொல்ற நபர் மாதிரி தான். எனக்கு 2வது குழந்தையும் நல்லபடியா பிறக்கணும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப தீய சக்தியோட பார்வைலாம் உன்னோட ஹஸ்பண்ட் மேல தான் இருக்கு. அதுல இருந்து உன்னோட ஹஸ்பண்டை காப்பாத்தணும்னா அவரோட முடியெல்லாம் எனக்கு தேவை, அதை வச்சு ஒரு பூஜை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் நல்லவர்ன்றதுனால சரின்ற மாதிரி அந்த தங்கச்சி ஏத்துக்கிறாங்க. ஆனா அம்மாவும் தாத்தாவும் வேற ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் தலை வாரிட்டு இருக்கும் போது ஹஸ்பண்டுக்கு தெரியாம இவங்க முடியை எடுத்துறாங்க. ஹஸ்பண்ட் ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் ஹஸ்பண்டுக்கு தெரியாம முடியை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட தந்திருப்பாங்க. அவர் எரும மாடு தலையை வச்சு ஏதோ பூஜை பண்ணிருக்காரு, இதை உன் வீட்டுல வைக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும் போது கரெக்டா ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. இதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறாரு. திஷ்டி போறதுக்கு வைக்கிறதா, வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. நானே வைக்கிறேன்ற மாதிரி ஹஸ்பண்டும் வாங்கி வைக்கிறாரு. இப்பத்துல இருந்து தான் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். ஹஸ்பண்டோட பிஹேவியர்ல நிறைய சேஞ்ச் எல்லாம் ஏற்படுது. அண்ணன் கிட்ட மரியாதையா தான் பேசுவாரு. இப்ப தேவையில்லாம அண்ணன் கிட்ட கோவம்லாம் பட்டுட்டு இருக்காரு. என்கிட்டயே அவன் கோவமா பேசிட்டான் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் லைட்டா புலம்பிட்டு இருக்காரு. பரவாயில்ல, அது வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி திவ்யாவோட அம்மாவும் இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் போக போக குடிக்கு ரொம்ப அடிமையாயிடுறாரு. ஏங்க இப்படி குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறீங்கன்னு வைஃப் கேக்குறாங்க. இவர் வைஃபை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல வைஃப் அடிச்சே காலி பண்ணிடுறாரு. பொண்ணு பார்த்து பயந்துட்டு இருக்கா, பொண்ணையும் கொலை பண்ணிடுறாரு. இது எதையும் சுய நினைவோட பண்ணிருக்க மாட்டாரு. சுய நினைவுக்கு வந்தவர் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதனால வேகமா ஓடி வந்து மாடியில இருந்து குதிச்சு இறந்து போயிடுறாரு. இதெல்லாம் திவ்யாவோட தாத்தா இருக்கார்ல சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. அந்த தங்கச்சி நிறைய மாத கர்ப்பிணியா இருந்தாங்க பாத்தீங்களா, இப்ப அவங்களுக்கு குழந்தைய பிறந்திருது. அந்த குழந்தைய நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திவ்யாவோட அம்மா யோசிக்கிறாங்க. இந்த குழந்தை இருக்கிறது கூட ஆபத்து, சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ப்ளீஸ் பா, நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேக்குறாங்க. அதனால அப்பாவும் சரின்ற மாதிரி ஏத்துப்பாரு. அதனால தான் பிரச்சனைன்னு சொல்றாரு. ஆக்சுவலா திவ்யா வளர்ப்பு பொண்ணா தான் இருப்பாங்க, அவங்களால தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும். அந்த தங்கச்சியோட பொண்ணா தானே திவ்யா இருப்பாங்க, அதனால தான் சாபம் திவ்யாவை துரத்தி இருக்கும். திவ்யாவோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. இப்ப யாரு சாபத்தை வச்சாங்கன்றது தெரிஞ்சிருச்சுல, ரிவர்ஸ் பண்றதுக்கு அந்த சிவகுமார் ஒரு ஐடியாவை கொடுத்திருப்பாரு. எது மூலியமா சூனியம் வச்சாங்களோ அதை எரிச்சிடணும், வச்சவங்களுக்கே அந்த சூனியம் போய் சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த எரும மாட்டு தலையை கொளுத்தி விட்டணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து கொளுத்தி விட்டுறாங்க. இவ்வளவு நாள் அம்மா நினைச்சவங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி திவ்யா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த அம்மாவை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அம்மா வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும்போது பீரோக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன பீரோக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி கதவை திறக்கறாங்க. உள்ள இருந்து ஒரு பேய் தான் வெளியே வருது. அதை பாக்குற இவங்களும் செம்மையா பயப்படுறாங்க. இது எல்லாம் கனவா தான் இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாங்க. வெளியே வந்தா அவங்களோட அப்பா நார்மலா நிக்கிறாரு.
என்னப்பா உங்களுக்கு சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரியாயிடுச்சுமா, ஆனா சாபமும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நமக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்கிற இவங்க சடனா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் சிரிக்கிறாங்க. அப்பவும் இந்த இடத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ரெண்டு பேருமே செத்து செத்து விளையாடலாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, ஃபேன்ல தூக்கு மாட்டிட்டு இருக்காங்க. அம்மாவோட அப்பா இருக்கார்ல, மாடியில இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இவங்க தடுக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா இவங்க வரதுக்குள்ளேயே ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. திவ்யாவும் அவங்களோட வளர்ப்பு அம்மாவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் மேகா இந்த இடத்துக்கு வராங்க. மேகாவும் இங்க நடந்திருக்க விஷயத்தெல்லாம் பார்த்து ஷாக்க வராங்க. இவங்களோட அக்கா தான் என்னோட அம்மா சத்தியமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட அம்மா இந்த விஷயத்த பண்ணலன்றது எங்களுக்கு தெரியும், ஏன்னா இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் மேகாக்கு புரிய வச்சிருக்காரு. இப்ப சாபம் எதிர்பக்கம் திரும்பிருச்சுல, இல்ல ஹீரோக்கு ஒரு டவுட் இருக்கு. திவ்யாவோட வளர்ப்பு அம்மா இறந்து போயிட்டாங்க, ஆனா அந்த அம்மாவோட அக்காக்கும் இந்த சாபம் போகும், அப்படி பார்த்தா மேகாவும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காரு. ஆமான்ற மாதிரி இங்க இருக்க குருவும் சொல்றாரு. மேகாவும் எனக்கு பிரச்சனை வருமான்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. அப்படி பயந்துட்டு இருக்க மேகா திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கு நடந்ததுல அதே மாதிரி தான் மேகாக்கும் நடக்க ஆரம்பிச்சிருது போல. இப்ப சிரிச்சுக்கிட்டே மேகா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அதாவது மாடியில இருந்து விழுற மாதிரி போயிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, நில்லு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா மேகா பாட்டுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. இதோடயே நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. அதாவது மேகாவும் சாக போறாங்க, மேகாவோட அம்மாவும் சாக போறாங்க அப்படின்ற மாதிரி தான் காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே